ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த விடுதலை தேடி நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறேன். சுவிசேஷத்தை குறித்து கற்றுக்கொண்டோம். அதன் பின்பதாக ரட்சிப்பு என்கிற ஒரு தொடர் போதனை நம்ம கற்றுக்கொண்டிருக்கிறோம். சோட்டீரியாலஜி அப்படின்னு சொல்லுவாங்க. அதில் குறிப்பாக மறுபிறப்பு அப்படிங்கிறத குறித்து நம்ம இப்போதைக்கு கற்றுக்கொண்டிருக்கிறோம். இந்த மறுபிறப்புன்னு சொல்லும் பொழுது ரீஜெனரேஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. மறுபடியும் பிறந்துட்டியாப்பா அப்படின்னு கேட்குறோம். ரொம்ப சாதாரணமாக அதுக்கு பதில் சொல்கிறோம். ஆனால் இந்த மறுபிறப்புங்கிறது உள்ள எவ்வளவு காரியங்கள் அடங்கியிருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது, நேற்று அதாவது முந்தின நாட்கள் நம்ம கற்றுக்கொள்ளும் பொழுது இந்த மறுபிறப்பு எதனால் நடந்தது அல்லது சத்திய வசனத்தினாலே நீங்கள் ஜெனிப்பிக்கப்பட்டீர்கள் அப்படிங்கிறது குறித்து பார்த்தோம். பரிசுத்த ஆவியின் புதிதாக்குதலினாலே நாம் ஜெனிப்பிக்கப்பட்டோம் அப்படிங்கிறத குறித்து பார்த்தோம். இன்றைக்கு நான் அடுத்து ஒரு முக்கியமான ஒரு காரியத்தை நம்ம படிக்க போகிறோம். எப்படின்னா, நம்மளுடைய பிறப்பு எப்படி நடந்துச்சு, கொஞ்சம் மனித பிறப்பையும் இந்த ஆவிக்குரிய பிறப்பையும் கம்பேர் பண்ணி ஒரு சின்னதாக சில தகவல்களை உங்களுக்கு சொல்லலாம்னு ஆசைப்பட்றேன். அதுக்கு முன்னே ஒரு வசனத்தை வாசிக்கணும். யோவான் 3வது அதிகாரம் 5வது வசனத்தில் இயேசு கிறிஸ்து இப்படி சொல்கிறார். இயேசு பிரயுத்தரமாக, ஒருவன் ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டான் என்று மெய்யாகவே மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன் அப்படின்னு இருக்குது. இங்கே 2 பிறப்பு சொல்லுது. என்ன? ஜலத்தினாலையும் பிறக்கணும், ஆவியினாலையும் பிறக்கணும். இதை பொதுவாக எல்லாரும் இந்த ஜலம் அப்படின்ன உடனே என்ன பண்ணிடுவாங்கன்னா, ஞானஸ்நானத்தை பற்றி எழுதியிருக்கு பிரதர் அப்படிம்பாங்க. அது எப்படி பிரதர் ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னே ஞானஸ்நானம் வரும்? ஏன்னா ஆவியினால் பிறவாவிட்டால் அப்படிங்கிறது ரட்சிப்பு குறித்து சொல்லப்படுது. ரட்சிக்கப்பட்டு தான் ஞானஸ்நானம் எடுப்பாங்களே தவிர ஞானஸ்நானம் எடுத்துகிட்டு ரட்சிக்கப்படுவாங்களா? இல்லை. அப்போ இங்கே என்ன சொல்லுதுன்னா, முதல்ல ஜலத்தினாலும் அப்படிங்கிறத ஒரு சில வேத வல்லுநர்கள் எழுதும் பொழுது, ஒவ்வொரு மனிதனும் பிறக்கும் பொழுது ஜலத்தினால தான் பிறக்கிறான். நம்ம ஊரில் சொல்லல, நீர்க்குடம் உடஞ்சிடுச்சா அப்படின்னு சொல்லுவோம். ஒவ்வொரு குழந்தையும் பெற்றெடுக்கும் பொழுது அந்த கர்ப்பிணி பெண்ணுடைய நீர்க்குடம் உடைஞ்சால் பிறப்புக்கு தயாராகிட்டாங்க அப்படின்னு அர்த்தம். இதைத்தான் ஜலத்தினாலும் சொல்லி எழுதியிருக்கலாம் அப்படின்னு சொல்லி வேத வல்லுநர்கள் சொல்கிறாங்க. சரி, இதை நம்ம ஒரு அனாலஜியாக எடுத்துக்கிட்டு இந்த ஜலத்தினாலும் அப்படிங்கிறத ஒரு மனிதனுடைய இயல்பான பிறப்பு அல்லது சரீர பிறப்பையும் வச்சுக்கிட்டு, அடுத்த ஆவினாலும் என்பதை அவனுடைய ஆவிக்குரிய பிறப்பு அப்படின்னு சொல்லி இதை ரெண்டையும் வைத்து ஒரு சில காரியத்தை நம்ம கற்றுக்கொள்ளலாம். சரி, முதல்ல இந்த ஜலத்தினால பிறக்கிறது, ஒரு குழந்தை பிறக்குது. இப்போ என் கேள்வி, ஒரு குழந்தை பிறக்கிறதுக்காக அது செஞ்ச காரியம் என்ன? ஏதாவது நீங்கள் சொல்ல முடியுமா? ஒரு குழந்தை வயிற்றுக்குள்ளே இருக்குது, அது எப்படி உருவாச்சு? அந்த பேபிகிட்ட போய்ட்டு, பேபி நீ எப்படி உருவான, நீ உருவானதுக்காக நீ என்ன பண்ண அப்படின்னா, அந்த பேபி உடனே, ஆக்சுவலாக உங்களுக்கு ஒன்று தெரியுமா, நான் ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணி நான் உருவான். இல்லை, நீ ஒரு ஒர்க்குமே பண்ணவே இல்லை. அல்லது இந்த பேபி பிறக்கும்போது கூட சொல்லுவாங்க, பேபி முந்தி தள்ளிக்கிட்டு வரும். இதெல்லாம் ஓகே, வெளியில் வர்றதுக்கு நம்ம சொல்லலாம். ஆனால் இந்த குழந்தை தான் உருவாவதற்காக அல்லது இந்த உலகத்தில் பிரவேசிப்பதற்காக இந்த குழந்தை ஒரு வேளையும் செய்யவே இல்லை. There is no contribution from the baby for its existence and to live in this world. உலகத்துக்குள்ள வருவதற்காக. அப்போ அதே மாதிரி இதே காரியத்தை ஆவியினால் பிறந்த மனிதனோட கம்பேர் பண்ணி பார்க்கணும். ஏன்னா ஆண்டவர் என்ன சொன்னார்? ஜலத்தினாலையும் ஆவியினாலையும் சொல்கிறாரு. அப்போ ஜலத்தினாலங்கிறத ஒரு மனுஷனுடைய இயல்பான பிறப்பு. அந்த பிறப்பிற்காக அவன் ஒன்றுமே செய்யலை. ஏன்னா வசனம் எப்படி சொல்லுதுன்னா, எபேசியர் 2வது அதிகாரம் 8வது வசனம் நம்ம எல்லாருக்குமே தெரியும். கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள், இது உங்களால் உண்டானது அல்ல. இந்த குழந்தை வயிற்றிலிருந்து பிறக்கிறதுக்கான காரணம் அதால் உண்டானது அல்ல. அந்த பிள்ளைக்கும் அந்த பிள்ளையோட பிறப்புக்கும் எந்த சம்மந்தமே கிடையாது. அதே மாதிரி ஒரு மனுஷன் மறுபடியும் பிறக்கிறான் அப்படின்னு சொன்னால், அவன் மறுபடியும் பிறப்பதற்காக அவன் செய்த காரியம் என்ன அப்படின்னா, அவன் ஒன்றுமே செய்யலை. ஃபர்ஸ்ட் லெசன் விச் வி ஹவ் டு லேர்ன். இதை குறித்து விளக்கும் பொழுது ஒரு சில வசனத்தை நான் வாசிக்கிறேன், உங்களுக்கு புரியும் பாருங்களேன். எபேசியர் 2வது அதிகாரம் 1வது வசனத்தை எடுத்து படித்து பார்த்தீங்கன்னா, பேசிக்காக நீங்கள் மரித்தவர்கள் எப்படி உயிர்த்தெழுதலுக்கு உதவி செய்ய முடியும்? லாசரு மரிச்சிருந்தான். வாட் வாஸ் த கான்ட்ரிபியூஷன் ஆஃப் லாசரஸ் ஃபார் ஹிஸ் ரிசரக்ஷன்? அவனுடைய உயிர்த்தெழுதலுக்காக லாசரு செய்த காரியம் என்ன? ஒன்றும் செய்யலை. அதே மாதிரி தான். ஏன்னா டெட்டு, செத்தவன் எப்படி வேலை செய்வான்? அவன் தான் செத்துட்டானே. அதே மாதிரி தான் நீங்களும் நானும் பாவத்துக்கும் அக்கிரமத்துக்கும் செத்து போயிருந்தோம். என் பிறப்புக்காக, நான் மறுபடியும் பிறப்பதற்காக செத்து போன என்னால் எதையும் செய்ய முடியாது. 2 கொரிந்தியர் 4:4 சொல்லுகிறது, நாம் குருடாக இருந்தோன்னு சொல்லி. இப்போ என்கிட்ட வந்துட்டு நீங்கள்
மெரூன் கலருக்கும் சிகப்பு கலருக்கும் வித்தியாசம் காமிச்சிங்க அப்படின்னா மெரூன் கலர் இல்லை, இது சிகப்பு கலரு, ஏன்னா இதில் இந்த ஷேடு இருக்குது, இந்த ஷேடு இருக்குது பாரு, நல்லா கவனிச்சு பாரு, உத்து பாரு அப்படின்னு என்கிட்ட சொல்லலாம். ஒரு கண்ணு தெரியாதவன்கிட்ட போயிட்டு கருப்பு கலருக்கும் வெள்ளை கலருக்கும் என்ன வித்தியாசம்னு சொன்னால் அவனுக்கு புரியுமா? அவனுக்கு கண்ணு தெரியாது. கண்ணு தெரியாதவனுக்கு கலரே தெரியாது. அது கலரே தெரியாதவனா என்ன கலராக இருந்தான்னு அவனுக்கு தெரிஞ்ச ஒன்றே ஒன்று இருட்டு மட்டும்தான். அவனுக்கு என்ன சொன்னாலும் விளங்க போகிறது இல்லை. இது லைட் ப்ளூ, இது மெஜந்தா, இது டார்க் ப்ளூ, ஒன்றும் அவனுக்கு புரியாது. அதே மாதிரி தான் நீங்களும் நானும் குருடனாக இருந்தோம் அப்படின்னா மீட் பண்ணா என்ன, மறுபிறப்புனா என்ன, இம்ப்யூட்டேஷன் புகுத்தல்னா என்ன, ப்ரொபிஷியேஷன் கிருபாதார பலினா என்ன, இதெல்லாம் சொன்னால் உங்களுக்கு புரிய வாய்ப்பே இல்லை. ஏன்னா நீங்கள் குருடன். அப்படி தான் இருந்தீங்க. ஒரு குருடனால் அவன் வெளிப்படைவதற்கு எந்த காரியமும் இங்கே செய்ய முடியாது. அதையும் தாண்டி பார்த்தீங்கன்னா 1 கொரிந்தியர் 2:14 சொல்லுது, you will not be able to understand anything. இப்போ பைபிளை படிச்சுட்டு சில பேர் சொல்லுவாங்க, இது ஏன் இப்படி இருக்குது, இது ஏன் அப்படி இருக்குது. அவனுக்கு புரியலை. பேசிக்காக அவன் அறிவை வச்சு படிச்சுட்டு இருக்கான். இப்போ இந்த நாட் ஏபிள் டு அண்டர்ஸ்டாண்ட்னா ஒரு சின்ன எக்ஸாம்பிளுக்கு ஒரு பக்கம் நிறையா சைனீஸில் எழுதி உங்கள்கிட்ட கொடுத்து இது புரியுதா அப்படின்னா உங்களுக்கு புரியுமா? உங்களுக்கு சைனீஸ் மொழி தெரியலை அப்படின்னா, சைனீஸ் தெரியலைன்னா கண்டிப்பாக உங்களுக்கு புரியாது. கண்ணாடி போட்டு பார்த்தாலும் புரியாது, லைட் அடித்து பார்த்தாலும் புரியாது, தலைகீழன்னு படித்தாலும் புரியாது, இல்லை டிஜிட்டலாக கன்வெர்ட் பண்ணி படித்தாலும் புரியாது. ஏன்னா அது சைனீஸ், உங்களுக்கு தெரியாது. அதே மாதிரி தான் உங்களால் தேவ ரகசியத்தை ரட்சிப்பை குறித்து புரிந்து கொள்ள முடியவே முடியாது. அப்படிப்பட்ட நிலைமையில் தான் நீங்கள் இருந்தீங்க. யுவர் இன்னெபிலிட்டி. இன்னும் அதையும் தாண்டி வசனம் சொல்லுது. எபேசியர் 4:18 சொல்லும் பொழுது, கடின இருதயம். ஒரு கொலகாரன்ட்ட போயிட்டு அன்புனா என்னன்னு தெரியுமா பிரதர், உங்களுக்கு இரக்கம்னா என்னன்னு தெரியுமா பிரதர், மனித நேயம்னா என்னன்னு தெரியுமா பிரதர், அவனுக்கு ஒன்றுமே தெரியாது சார். ஏன்னா இருதயம் கடினமாயிடுச்சு. ஒரு சிலை முன்னால் போய் நின்றுட்டு சொடக்கடிச்சு எங்கே திரும்ப அப்படின்னு சொன்னால் சிலைக்கு தெரியாது. ஏன்னா அது கடினமாக இருக்குது. அப்படிப்பட்ட கடின இருதயம் உள்ளவர்களாகத்தான் நீங்களும் நான் இருந்தோம். ஸோ பேசிக்காக என்ன படிச்சுட்டு இருக்கோம்? ஒரு குழந்தை தாம் பிறக்கிறதுக்கு ஒரு வேலையும் அதெல்லாம் செய்ய முடியாது. அதே மாதிரி நீங்களும் நானும் மறுபடியும் பிறக்கிறதுக்கு உங்களால் என்னால் ஒன்றுமே செய்ய முடியாது. ஒன்றும் செய்யலை. மரித்து போயிருந்தோம், குருடராக இருந்தோம். இன்னும் சொல்லப்போனால் நமக்கு எதுவும் விளங்கலை, எதுவும் புரியாது. இன்னும் சூப்பராக பவுல் ஒரு வசனத்தில் எழுதி வச்சுருப்பார். ரோமர் 8:7-8 படித்து பார்த்தீங்க அப்படின்னா, உனக்கு செய்ய விருப்பம் இருக்காது, இல்லை உன்னால் செய்யவே முடியாது ஆண்டவருக்கு பிரியமாக. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஓட்டப்பந்தயம் இருக்குது, அங்கே ஒருத்தர் உட்காந்துட்டு இருக்கிறாரு, நீங்களும் ஓட வாரீங்களான்னு கேட்குறீங்க. ஆனால் அவருக்கு 2 காலும் இல்லை. இப்போ அவர் உடனே அதை நீங்கள் கவனிக்கல, நீங்கள் சொல்லிட்டீங்க. அவர் உடனே எனக்கு இப்போ ஓட விருப்பம் இல்லை சார் அப்படின்னாருன்னா, கொஞ்சம் விளங்குறதுக்காக சொல்கிறேன், ஏண்டா உனக்கு விருப்பம் இருந்தால் மட்டும் நீ ஓடிடுவியா சார்? உங்களுக்கு 2 காலும் இல்லைன்னா நீங்கள் ஆசைப்பட்டால் கூட ஓட உங்களால் முடியாது. அதே மாதிரி தான் ஆண்டவருடைய பிரமாணத்தையும் ஆண்டவருக்கு விருப்பமான காரியத்தையும் நீங்கள் ஆசைப்பட்டால் கூட உங்களால் செய்ய முடியாது. அப்படிப்பட்ட நிலைமையில் தான் நீங்கள் இருந்தீங்க. அப்படி இருந்த உங்களை தேவன் தேடி வந்தார். சத்தியத்தை குறித்து போதித்து, இன்னும் சொல்லப்போனால் வசனத்தையும் ஆவியானவரை கொண்டு உங்களை உயிர்ப்பித்தார். இன்றைக்கி இப்படி ஜீவனுள்ள சத்தியம் தெரிந்த விசுவாசி அப்படின்னு சொல்லி ஒரு வாழ்க்கை நீங்கள் வாழ்கிறீங்களே, இதுக்கு முன்னே நீங்கள் எப்படி இருந்தீங்கிறத நீங்கள் யோசித்து பார்த்தீங்க அப்படின்னா எப்பேற்பட்ட காரியத்தை தேவன் நமக்கு செஞ்சுருக்கிறார். பலமுறை நம்ம யோசிக்கிறோம், நீ ரட்சிக்கப்பட என்ன பண்ண அப்படின்னா, நான் அது பண்ண இது பண்ண. நீங்கள் ஒன்றுமே பண்ணல. ஒன்றுமே பண்ணாமல், இன்னும் சொல்லப்போனால் ஒன்றுமே உங்களால் பண்ண முடியாது. அப்படி இருந்த உங்களை அவரே தேடி வந்தார். கிருபையினால் ரட்சிக்கப்பட்டீர்கள். அவரே எழுப்பினார். அவரே உங்களுக்கு ஈவாக இதை கொடுத்தார். அதான் எபேசியர் 2:8 படிக்கும் பொழுது, இது உங்களால் உண்டானது அல்ல, அவருடைய ஈவு. ஆம், நாம் எதையுமே செய்யாத போது தேவன் கிஃப்டா ஈவா இந்த மறுபிறப்பை நமக்கு கொடுத்திருக்கிறார். நன்றியுள்ளவர்களாக இருப்போம். கண்களை மூடி நாம் செபிப்போம். அன்புள்ள ஆண்டவரே, நீரே எங்களை தேடி வந்தீர். நீரே எங்கள் இருதயத்தை திறந்தீர். நீரே எங்களுக்கு மனம் திரும்புதலுக்கான உணர்வை கொடுத்தீர். நீரே எங்களை விசுவாசிக்கவும் உதவி செய்தீர். நீரே எங்களை மறுபடி பிறக்கச் செய்தீர். ஏன் இந்த அன்பு ஆண்டவரே? எத்தனையோ கோடிக்கணக்கான ஜனங்கள் இருக்கும் பொழுது எங்களை தேடி வந்து, எங்களை முன்குறித்து, எங்களை அழைத்து, எங்களை ஆண்டவரே சத்தியத்தை கேட்க வைத்து, எங்களுடைய இருதயத்தை திறந்து, எங்களுக்குள் மனம் திரும்புதலை அருளி செய்து, எங்களுக்குள் விசுவாசத்தை வைத்து
உம்முடைய பிள்ளைகளாக நீர் மாற்றியிருக்கிறீர். எல்லாவற்றையும் நீரே செய்து எங்களை உம்முடைய பிள்ளைகளாக மாற்றினீர் ஆண்டவரே. இந்த அன்பிற்கு உண்மையுள்ளவர்களாக, நன்றி உள்ளவர்களாக வாழ எங்களுக்கு நீர் கிருபை செய்யும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.